பல முன்பு தெரிகின்றனா இல்லை பின்பு தெரிகின்றனா என்பதை வந்து சந்தித்தால் தெரியும். அதை விளக்கிறார். வரைய உழைக்கான் சந்திக்கின்றேன். நாராயண நாராயண உண்மையான நாரதர். என் பெயரை சொல்லி யாரோ போலியான நாரதர் வந்திருப்பதாக எனக்கு தகவல் தெரிந்தது. ஆமா, அவர் போலியான நாரதர். நான் தான் உண்மையான நாரதர். ஏன்னா தூங்குறவங்களை எழுப்பி போடுங்க. இனிமேல் நாரதர் தக்கம் அருமையாக இருக்கும். ஏனென்றால் ஆதியிலே ஆமா கேளுங்க. என்ன கேட்கிறீங்க? இதுதான் கட்டை, சப்பலா கட்டை. அது கட்டையா? இந்த சப்பலா கட்டையை நான் 500 ரூபாய்க்கு வாங்கி நேற்று தண்ணி அடிக்க காரணத்தில் அளவான வைத்திருக்கேன். ஆகையினால் என் தம்பிமார்கள் கேன் கொண்டு நான் சொல்லி வாங்கி கொண்டு அழைத்து வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, இடுப்பில வீணை எங்கே என்று கேட்பீர்கள். வீணை எதற்காக தெரியுமா? வீணையா மல்லியா மருமகள் கேமாவுடன் கர்நாடக கொடுத்து விட்டேன். வீணை வேண்டும் என்று கேட்டார்கள். அது அடிச்சுக்கிட்டே கிடக்கும். ஆமா, என்னுடைய வரலாறை சொல்லி வருகிறேன் கேளுங்க. ஆதிகளை காணப்பாடிகளை தோன்றி நாடக பழக வேண்டும் என்று ஊர் ஊராக தெருவாக சென்று அங்கெல்லாம் ஆட்கள் கிடைக்காதனால சல்லிவட்டி சென்று சல்லிவட்டியிலிருந்து கோட்டைப்பட்டியில் சென்று கோட்டைப்பட்டிகளை பாசிவத நாடகம் படித்தேன். ஆமா, பாசிவத நாடகம் படிக்கும் பொழுது அரங்கேற்றத்துக்கு 4 பேரை அரண்மனை விசாரணையாக அறிவித்தோம். யாரென்றால் முதல்வரை பாணிமுருகன், அதெல்லாம் பெட்டி வாசித்தார். 2வது மிருதங்கம் தென்னம்பட்டி ஆனந்தன் வாசித்தார். அவருக்கு போய் சேர்ந்துட்டார். ஆமா, அடுத்தபடியாக ஆளுநர் ஊரால் வெட்டி பழனிசாமி வாசித்தார். அவரும் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் தாளத்திலே கடவுரை சேர்ந்து காசு பிடிக்கிற வச்சார். அவரும் போய் சேர்ந்துட்டார். அதே பெட்டி வாசிக்கக்கூடிய நீ சொன்ன 4 பேர்ல 3 பேர் போய் சேர்ந்து விட்டாங்க. நாலாவதாக இவர் ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார். அது ஏன் இருந்தாலும் ஒருத்தர் இருக்கிறாரு. ஏதோ நம்மளே ரொம்ப தூரம் நகரமா நெளிவுகளை இங்கிட்டே வாங்கி நம்மளை கேடிச்சு விட்டு நல்ல மனுஷன் அவர் இருக்கின்றார். இவர் இருக்கின்ற காரணத்தினால் நான் இவ்வளவு பெரிய ஆளாக வந்திருக்கின்றேன். என்னவென்று கேட்டார். அதன் பிறகு பப்புனுக்காக பழகி எத்தனை பக்கம் சென்றேன். முதலாக மணிமேகலை
மணிமேகலையை சந்தித்தேன். மணிமேகலையை சந்தித்த பிறகு அதற்கு பிறகு பல டான்ஸ்களை சந்தித்தேன். பல டான்ஸ்களை சந்தித்து பல டான்ஸ்களிடம் அடி வாங்கி உதை வாங்கி மிதி வாங்கி இன்னைக்கு இந்த இடத்துல நாரத வேஷம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் முதலாக விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக சுழி போட்டு செய்வதும் குரங்கு சுழி போட்டு செய்யறதும் தொடங்கி சுழி போட்டு செய்யறதும் தொடங்கி அவன் துணையாலே நமக்கோடு தொடங்கி அவன் துணையாலே நமக்கோடு தொடங்கி வித்தியாசமான நாரதர்களே இன்று நான் நாரதரா வருகின்றவர் நாரதரா என்று பார்க்க வேண்டும். அந்த காரணத்திற்காக வருபவரை சந்திக்க வேண்டும் என்பா வந்து சந்திக்க வேண்டும் என்பா இருந்தாலும் அவரை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த காலகட்டத்திலே அது ஒண்ணு தவறில்லை. அடுத்தவரை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்த இடத்திற்கு வந்திருக்கவரை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே சோரதனமை காவல மீறி சொல்லமையே வரட்டும் பார்க்க என்னம்மா கண்ணே சௌக்கியமா ஒரு விவரம் தெரிஞ்சாகணும். நான் வந்தது பார்த்துட்டு இருக்கேன். உலகத்திலே உலக கிடையாது தோவர கலைகள் சொல்லி 4 யுகம் உண்டு. சரி, யுகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே தோற்றுவிக்கப்பட்டவன் இந்த நாரதன். ஆமா, நான் நாடக கோஷம் போது நியாயம், அது ஒரு நியாயம் உண்டு. ஆமா, என்ன என்ன கோலம், என்ன உருவம், இடத்துக்கு ஆளுக்கும் இடத்துக்கும் உனக்கும் இந்த வேலை சம்மந்தமே கிடையாது. நான் தான் நாரதன். பார்த்தா தெரியலையா உங்க சாமி? நீங்க எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க? நீங்க 18 புராணம் உண்டு. நான் 21 புராணம் படிச்சிருக்கேன். 21 புராணம், 18 புராணம் உண்டு. 21 புராணம், 18 புராணம் நடந்து முடிக்கும் நாடகம் பண்றது கந்த புராணம். 28 புராணம், 18 புராணம் நீங்க கற்றிருக்கீங்க. நான் 21 புராணம் கற்றிருக்கிறேன். இப்ப 18 உனக்கு 18 புராணம் மட்டும் தான் தெரியும்.
19வது புராணம் என்னவென்று தெரியுமா? நீங்க ஒரு ஞாபகம் 18 புராணம் உண்டு. அது கடைசி புராணம் தான் இந்த நம்ம நடக்கக்கூடிய நாடகம் பட்டது கந்த புராணம். அந்த கந்த புராணத்துக்கு அடுத்து 3 புராணங்கள் உண்டு. என்ன புராணம் சொல்லுங்க? அதாவது பொட்டாட்டி புருஷன்கிட்ட ஏமாத்துற புராணம் ஒன்று. அது மட்டுமல்ல, பயலுகே அதாவது பிள்ளைகிட்ட பொய் சொல்லி ஏமாத்துற புராணம் ஒன்று உண்டு. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த நாடக ஏஜென்ட்கள் ஊர்ல பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய காரணங்கள் உண்டு. நாடக அமைப்பாளர்களுக்கு கல்லடி பணம் போகிற இருக்கட்டும், புராணம் உண்டு. ஆமா, இங்க நான் கோவப்படல, அமைதியாக கேட்கிறேன். உனக்கு இந்த வேலை சம்பளமே கிடையாது. உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரே நாடகம் மட்டும் உண்டு. பிரம்மன் மனதினால் துறையில் வெடித்து பிறந்தவன் நாரதன் தான். அதாவது உலகத்திலே ஒரு நாடகம் மட்டும்தான் உண்டு. ஆமா, என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நாடகம் நான் தான். சரியா, நீ நாரதன் தானே? நான் தான். உனக்கு என்ன தெரியும்ல? எல்லாம் தெரியும். நடக்க முடியுது, நடக்க இருப்பது சொல்லக்கூடிய 3 இடத்து உணர்ந்தவன் நாரதன். நீங்கள் முக்காலத்தை மட்டும்தான் உணர்ந்தவர். சரியா, நான் விடியும் போது என்ன காலத்தையும் உணர்ந்தவன் நான் தான். அது எல்லாம் அர்த்தம் என்ன? யார் நிகழ்காலம், அது எதிர்காலம். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஆமா, இறந்த காலம் நடந்து முடிந்தது. எதிர்காலம் அடுத்து வரப்போவது. ஆமா, நிகழ்காலம் என்பது இப்ப நடந்து கொண்டிருப்பது. அதை 3 நாள் சொல்லியாச்சு. அடுத்த நாள் நாளைக்கு வரக்கூடிய காலம் தெரியும். நாளைக்கு வரக்கூடிய காலம் என்ன காலம் தெரியுமா? ஒண்ணு கேட்கல. நீங்க மண்டை இல்லைங்க, மண்டையிலே கொண்டை. இந்த கொண்டையோட பேர் என்ன? இந்த கொண்டையோட பேர் நான் கொண்டையோட பேர் என்ன என்று கேட்கிறீர்கள். இந்த கொண்டை எப்படி போட்டது தெரியுமா? எப்படி விடுங்க? அதாவது முந்தா நான் ஒரு டான்ஸுக்கார பிள்ளைகளை வந்தவர் ரப்பர் பேட்டை வாங்கி நான் போட்டிருக்கேன். மரப்பயலை, நீ கொண்டை எப்படி போட்டது நேற்றவில்லை. இந்த கொண்டை என்ன கொண்டை? இந்த கொண்டைக்கு பேர் என்ன கேட்டேன். இந்த கொண்டைக்கு என்ன கொண்டைன்னு ஓட்ட சொல்லி கேட்டு தெரிஞ்சிட்டு போய் அடுத்த மேடையில நீ வேஸ்ட் பலகாரம் பைத்தியக்கார பையல. கொண்டைக்கு பேர் எனக்கு தெரியும்டா. நான் எனக்கு தெரியும். நான் தான் சத்தியமாக வளர்கால் பிரம்மன் வளர்கால் தொலை எடுத்து பிரதமர் நாரதன். பிறகு 2 பிரச்சனை ஆகிற 8 வருஷம் நாரதன். 10 பேர். உங்களுக்கு அண்ணன் தம்பி 10 பேர். நாங்க அண்ணன் தம்பி 15 பேர். பொய்ய பேசுற அளவு பேசுறா. உண்மை 15 பேர். தெய்வத்தனாக நிச்சயமா தெய்வத்தின் சொல்கிறேன். நாரதன் சத்தியம் நான் தான். சத்தியமாக நான் தான் நாரதன். நாரதன் நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப நான் கேட்கிறேன். நாரதன் நீங்க சொல்றீங்கல்ல, நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்க? நாம போட்டிருக்கேன். நாமத்தோட பேர் என்ன பேரு கேப்போம்ல? நாரதன் நாமம் போட்டிருக்கீங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. நான் சொல்றேன். இப்ப நீங்க தெரியல அப்படின்னு சொன்னா நான் தானே நாரதர். தெரியல நான் தான் நாரதர் சொன்னேன். நீ சொன்னேன் நான் தான் நாரதர். அதாவது நாமத்துக்கு மட்டும், அதாவது பட்டை பத்தி பாசக்கூடிய 3 கோடுகள் உண்டோ? கோடுகள் கேட்கல. அதுக்கு பேர் என்ன? அப்ப தெரியல நான் தான் நாரதன் ஒத்துக்கிட்டு போங்க. என்னது கேட்டு பாருங்க. நான் தான் நாரதன். சரி, நீங்க போட்டு நாமத்துக்கு என்ன பேரு? இதுக்கு பேர் நாமத்துக்கு பெயர் இருக்கின்றது. என்ன பேர் கேட்டேன். இந்த நாமத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? நீ கடையில் வாங்கக்கூடிய சிகப்பை எடுத்து போட நாமம். கேள்வி கேட்டல. நீ போட்டு ஒத்த நாமம். 3 நாமம். 3 நாமம். ஒத்த நாமத்துக்கு என்ன பேரு? ஒத்த நாமத்துக்கு பேர் இருக்குது. நான் சொன்னேன் ஊர்ல பகலி வாங்க உதவாங்க வைக்கலாம். அப்ப எல்லா விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நாமத்து பேர் என்று கேட்கிறேன். நான் வார்த்தை சொல்ல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லணும்ல, சொல்லக்கூடாது. அப்ப நான் சொல்ல வேண்டும். ஒரு விவரம் இருக்கிறது. அதுக்கு காய்மறைவு கனிமறைவு என்பார்கள். ஆமா, காய்மறைவு கனிமறைவு, இளையமறைவு கனிமறைவு என்பார்கள். அது உண்மை நான் ஒத்துக்கிறேன். எதை சொல்லணும் இருக்கு. அதுக்குதான் சுருக்கமா மொத்தம் 3 கோடு உண்டு. அது 3 கோடுக்கு பேர் இருக்கு. அந்த பேர் இருக்கு. அப்ப சொல்லுங்க. இல்லையா தெரியல. நான் தான் ரேகை நான் சொல்றேன். நாம பேர் நீ சொல்லிக்க. அந்த பேர் நான் சொல்ல ஏன் சொல்ல முடியாது. அப்ப சொல்லணும்னா அப்ப நீங்க நாரதர் இல்ல. ஒரு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேர் ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய வேடத்துக்கு தெரியாது. தெரியும்னா சொல்லுங்க. நான் எதுவும் தெரியல கேட்கல. இந்த ஒத்த நாமத்துக்கு என்ன பேர் சொல்லுப்போம். ஒத்த நாமத்துக்கு பேர் சொன்னா ஊர்ல போய் சண்டைக்கு வர்றது எல்லாம் தெரிஞ்சது. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுடாது. ஒத்த நாமத்துக்கு என்ன பேரு? இந்த ஒத்த நாமத்துக்கு பேரு புண்டரீகம்னு பேரு. ஆமா, புண்டரீகம். அதுக்கு பேர் ஒத்த நாமத்துக்கு பேரு புண்டரீகம். நீங்க இதுக்கு 3 நாமத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. 3 நாமம் போட்டால் திருப்புண்டரீகம் என்று சொல்வார்கள். இன்று புண்டரீக ஈஸ்வரர் கோயில் தனியாகவே இருக்கின்றது. அது சிவனுடைய ஆலயம். இதனாலதான் இந்த பேரை சொல்ல சொன்னேன். அதனாலதான். ஆனா அதுக்கு 3 கோடு பாத்தீங்களா? 3 கோடு பத்தி பாசம். அது
பட்டைக்கு தான் பதி பத்தி பாச முடியுது. பட்டைக்கு அதெல்லாம் போடக்கூடாது. ஆவாரம் பட்டை போட வேண்டும். அதிலே என்ன பட்டை பைத்திய கப்பல் பதி பத்தி பாச முடியுது. முப்பட்டை பட்டைக்கு கருவேலம் பட்டை பட்டது படிக்க வைத்த எடுத்தால் பட்டை அதான் பதி பத்தி பாசம். நான் பாரு 3 கோவில் உண்டு. சிவரேகை விஷ்ணு கடைசி சொல்லக்கூடிய 3 ரேகை நான் போட்டிருக்கேன். மும்மூர்த்திகளை முற்றிலுமா உணர்ந்தவன் யார் அப்படின்னு நான் நாடுல ஒரே ஆடலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. என்னங்க ஏமாத்திரி ஊர்ல ஏமாத்த கூடாது. ஊர்ல ஏமாத்திரையா? அதாவது பட்டை செய்ய வேண்டும் என்றால் முதல்ல கருவேலம் பட்டையை வெற்ற வேண்டும். அந்த கருவேலையை பட்டு ஊரல் போட வேண்டும். அதிலே கோழி கரெக்ட் அதுக்கு உள்ளே போட வேண்டும். என்கிட்ட குச்சிகள் உதவி போக மாட்டவங்களுக்கு பட்டை அப்படித்தான் தயாரிப்பார்கள். வேண்டுமென்றால் கேட்டுப்பாரு. சரிப்பா பழம் வாய்க்கு கேடு. சரி வசதி உடம்பு கேடு. இப்ப நான் உடம்பு பிள்ளைங்க ராமாயணம் மகாபாரதம் கற்றுருக்கீங்களா? எப்பா அது அந்த நூலாகப்பட்ட ஏற்றுமதிக்கு காரணம் இருந்த அடிப்படை காரணம் நான் தான். அதாவது காப்பியங்கள் என்று சொன்னால் எத்தனை காப்பியங்கள் உண்டு? 50 காப்பியம் உண்டு. 50 காப்பியம். என்னென்ன காப்பியங்கள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, மணியாவதி, குண்டலகேசி. இந்த குண்டலகேசி 50 காப்பியங்கள். இப்ப அதெல்லாம் சொல்றீங்க. சரி இப்ப நான் கரெக்டா சொல்றீங்களே நீங்க நாரதம் சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. கேளுங்க என்ன கேள்வி கேட்கணும்? இது பேச்சா? நான் மட்டும் தான் கேட்பேன். எப்படி அப்படி நான் இந்த வேடத்தை கலந்துட்டு வா. முதல்ல 4 மணி இருக்கு. இது சொல்ற மாதிரி அதான் ஒரு விபத்து நாங்க சொல்லலாம் பார்த்தேன். ஆனா உங்களுடைய கோலத்தை பார்த்தா சொல்ல எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு ஆஞ்சநேய வேஷம் போட்டு யாசனை கேட்பாங்க, ஒரு முருகன் வேஷம் போட்டு யாசனை கேட்பாங்க, ஆமா ஒரு கிருஷ்ணன் வேஷம் போட்டு யாசனை கேட்பாங்க. சரி என் வேஷத்தை போட ஆளே நினைச்சேன். ஆனா பரவாயில்லப்பா என் வேஷத்தை போட்டு நீ பிச்சை எடுக்கணும்னு நினைச்சா பெருமையா இருக்குப்பா. என்ன பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல யாரும் போடல சாமி போட்டு யாரும் யாசனை வாங்கிட்டுதான் எனக்கு பெருமை இல்லையா? சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். சாமி நான் இந்த வேஷம் போட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பழனி முருகன் சும்மா இல்லாம அவரை நாரத போய் கேள்வி அவர் நல்லா சொல்லுவாரு. சரி கேட்க வந்தீங்க கேளுங்க. ஆனா ஒரு சாமி ஒரு சின்ன விஷயம், சின்ன சந்தேகமா கேளுங்க. ஆனா நான் கேட்கறதையும் இப்ப அப்புறம் கோவிச்சு கூடாது கேளுங்க. அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு மாமன் மச்சன் 2 பேர் போயிருக்காங்க. மாமன் மைத்தை 2 பேர் போறாங்க. காட்டு வழி போயிருக்காங்க. சரிங்க. காட்டு வழி போகல சரி ஒரு காட்டுக்கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு ஆறு சரி ஆற்று அருகில போயிட்டு ஒருத்தர் சொல்லி மாமி சொல்லியிருக்கேன். மாமி என்ன சொல்லியிருக்கேன்? மச்சேன் என்ன ஒண்ணு தூம்பு அப்படின்னா அதை சொல்லியிருக்கிறேன். சரி அதுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். இது நீர் ஒண்ணு தூம்பு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறேன். நாராயண ஆற்று உணவாக அதாவது மாமி மச்சனே 2 பேர் போயிருக்காங்க. என்ன கேட்டாங்க? இப்போ போய் வந்து மாமி மச்சாட்ட சொல்லியிருக்கேன். மச்சான் என்ன விழும் தூம்பு என்ன இங்க என்ன விழுது தூம்பு இருக்கு அப்படின்னு கேட்காரு. என்ன விழுது தூம்பு? அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நீ விழும் தூம்பு. நீ படுத்த தூம்பை பாரு. என்ன விழுது தூம்பு இங்க இருப்பது என்ன வேறு என்ன விழுது அதை என்னை படுத்தும்பு மழை இல்லையா? நீங்க ஊர்ல இருக்கவங்க அவ்வளவு பேசுறீங்க. நீங்க நான் பேசுறேன். அம்மாவை பிடித்து அம்மாவை போட்டு அக்கால ஏறி நான் மட்டும் இவரு போய் அக்கால ஏறுங்கிறாரு, அம்மா போட்டுக்கிறாரு. கவியை பேசி முடிச்சுக்கிறேன். பேசு. அம்மாவை கைப்பிடித்து கைப்பிடித்து அம்மாவை போட்டு அக்கால ஏறி அண்ணன் சொன்னேன் செம்புடுக்க யாத்தி பறிவன் வருகின்றார். பேசலாம் ஒரு நாரதர் இப்படி பேசலாம். என்ன விருந்தும் கேட்கும் போது அதாவது அப்படி தவறா நினைக்க கூடாது. அதாவது ஆத்துல மாமி வச்சு நீங்க இந்த மடைக்கு வந்து தூம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மச்சான் கேட்டிருக்கேன். மச்சான் இது என்ன விழும் தூம்பு என்ன விழும் தூம்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு இது நீர் விழுகக்கூடிய தூம்புன்னு சொன்னேன். தப்பா சொல்லுங்க. இப்படி விளக்கம் இருக்கு. அதுக்கு நீங்க போய் இப்படி சொல்றீங்களே அக்கால யார சொல்றீங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏன் தப்பு நினைக்கிறேன்? எனக்கு தவறு பேச மாட்டேயா? தப்பா பேச மாட்டீங்க. இந்த கழுத்திற்குரிய மாலை அங்கே இருந்த என்ன மாலை? அம்மாளை கைபிடித்து அம்மாளை போட்டு அம்மாளை கழுத்தில் போட்டு அம்மாளை கைபிடித்து அம்மாளை கழுத்தில் போட்டு அக்காலை ஏறி காலை வாங்க யாருக்கு வாங்கணும்?
காலை வாகனம் சிவபெருமானுடைய வாகனம். சிவபெருமான் புகழ் மாலை கழுக்கு போட்டு அந்த காளையின் மீது ஏறி சரி அக்காலை ஏறி அண்ணன் சொன்னி அப்படின்னா அந்த தேவர் வசனம் பார்க்கதை கழிக்கின்ற பொழுது சரி 6000 சமாவத்தில் வந்தது சொல்லுவா. அழகான நஞ்சு. அந்த 6000 நஞ்சை உண்டவன் யாரு? சிவபெருமான். சரி அப்ப பாரு என்ன பண்ணா தொண்டை இறுக்கி பிடிச்சா எடை பிடிச்சா தொண்டையே தொண்டையவா ஆமாயா நான் கூட எங்க மாமத பாத்தீங்களா நாராயண தொண்டை இறுதி இறுக்கி பிடிச்ச காலத்துலதான் சரி அவருக்கு தொண்டை நீராக வகை ஆண்களுக்கு தொண்டை முடித்து வரக்கூடிய காலம் இருந்ததுன்னா பாலுக்கு பிடிச்ச புடிதான் அப்படி புரியுதேன் என்ன ஊட்டி இதுவும் புரிய பிடிச்சா இல்லையா? அப்ப அந்த 6000 உண்டவன் யாரு? சிவபெருமான். நஞ்சை உண்ணி அண்ணன் சுண்ணி செம்புடுக்கை ஆட்டி அப்படின்னா செம்பால் செய்யப்பட்ட உடுக்கையை புடுபுடு என்று ஆட்டி செம்புடுக்கை ஆட்டி பரிவல் வருகின்றான். படியக்கூடிய பரமேஸ்வரன் சிவபெருமான் வருகிறான் என்பது அர்த்தம். சரி இவ்வளவுலாம் பேசுறீங்கல்ல சரிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு காட்டுல போயிட்டு இருந்திருக்காங்க. சரிங்க. உங்களை மாதிரி ஒரு படித்த முனிவர் சரிங்க. ஒரு முனிவர் போய் என்னைய மாதிரி ஒரு கிறுக்க ஒரு படகுல போயிருக்கேன். சரிங்க. படகு ஓட்டுனே என்னைய மாதிரி ஒரு கிறுக்கு. சரிங்க. உங்களை மாதிரி படிச்சவரு ஒருத்தர் போயிருக்காரு. சரிங்க. நீங்க தானே போயிருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்ப அந்த படகு ஓட்டுறவனை பார்த்து கேட்டிருக்காரு. கடவுள் ரொம்ப கதவுடா. இல்ல அந்த படகு ஓட்டுறவனை பார்த்து கேட்டாரா? சரிங்க. என்ன கேட்டாரு? தம்பி ராமாயணம் படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க. யாரு? நீ உங்களை மாதிரி ஒருத்தர் என்னைய மாதிரி ஒரு படிக்காத. சரிங்க. இல்ல சாமி நான் படிக்கல அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? படிக்க. ஆமா. கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்திருக்காங்க ஆத்துல. ஏண்டாப்பா தம்பி மகாபாரதம் படிச்சிருக்கியா? படிக்கல சாமி. ஏன்டா 50 வருஷத்தை தொலைச்சு குட்டியாடா? அவர் சொல்றாரு ஏற்கனவே ராமாயணம் படிக்கலையான்னு கேட்டாரு. 25 வருஷத்தை தொலைச்சு குட்டியாடான்னு சொன்னாரு. மகாபாரதம் படிக்கலையா? 50 வருஷத்தை தொலைச்சு குட்டியாடான்னு அது தெளிவா சொல்லு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கல. ஏப்பா தம்பி கந்த புராணம் படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. சாமி நானே படகு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய போய் படிச்சிருக்கலாம். அடாடாப்பா 75 வயசை தொலைச்சு குட்டியாடாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. உடனே கொஞ்சம் தூரம் போயிருக்கிறேன். படகு ஓட்டுல திரும்ப கேட்டிருக்கிறேன். உங்க மாதிரி சாமியாரு சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. சாமி நீங்க வாழ்க்கையவே தொலைச்சு குட்டிக்கிறே படகுல ஓட்ட விழுந்துருச்சுன்னா அது மாதிரி யாருகிட்ட எதை கேட்கணுமோ அவகிட்ட கேட்டா தெரியும். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இந்த போட்டு வந்தீங்களா? அதாவது பாவாவும் என்னை போட்டு நான் வந்து என்ன செய்யறேன் பழனி மொழியும் சொல்லி இது மாதிரி போட்டுட்டு வரானாரு. நான் போட்டுட்டு வந்தேன். சாமி மனுஷனுங்க நான் உங்களை இல்ல நீங்க யாருன்றது நல்லா தெரியும். ஏன் சாமி நீ எப்படி நடிகர் மகளே தெரியும். உங்க நடிப்பை யார்கிட்ட காட்டணும் அவங்கள காட்டுங்க. சாமி இருங்க. நீங்க யாரு? நீங்க நாரதர். அழகிய சிவா அழகிய பிரியா விஷ்ணு சுவத்த பிரியா சூர்யா கலைப்பிரியா சுந்தரம்பாள் கலைப்பிரியன் கந்தன் கலைப்பிரியன் யாம்தான் நாரதன். நீங்க நாரதன் தெரியுமே. சரி இல்ல சாமி நீங்க நாரதர். ஆமா. நாயின்ற நாதம் நாயின்ற ராகம் தாயின்ற தாளம் இருந்த ரீங்கரத்தை விடவன் நாரதன் தான். நீங்க தான் நாரதன். அவங்க கோச்சுக்காரியே என்னப்பா எங்க இருந்து வாரீங்க? எங்க இருந்து வாரீங்க? மேலூர்ல இருந்து வருகின்றேன். இந்த கொட்டாம்பட்டி பக்கத்துல ஏங்க நான் எல்லாம் தப்பா கேட்டேனா? அதனம் விதனம் தரலம் மகரம் பாதலம் பூலோகம் பூர்லோகம் மகரோகம் தனலோகம் தமிழோகம் ஞானலோகம் சத்தியம் கூடிய 7 பதம் உலகம் உண்டு. அது சத்தியலோகத்தில் வரக்கூடிய நாதம் தான். மேலோகத்தை சுருக்கி மேலூர் கூறினேன். அப்ப மேலோகத்துல இருந்து வாரீங்க. ஆமாங்க. இந்த ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா? அப்படின்னு என்னங்க? இங்க பூலோகத்துல வந்து ஆதார் அட்டை இருந்தாத்தான் மனுஷனாவே ஏத்துக்கணும். சரிங்க. நீங்க ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா இல்லையா? இப்ப ஆதார் அட்டை எந்த ஒரு அட்டை எனக்கு தேவை கிடையாது. ஆதார் அட்டை தேவையில்லை. இப்ப பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா? எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. அப்ப எதுல வந்தீங்க? பறந்து வந்தேன். பறந்து வந்தா பிளைட்ல காசு கட்டுறப்பாங்க எவ்வளவு வாங்க? போயிட்டே இருப்பாங்க. 10 மார்க் உண்டு. அந்த 10 மார்க்க திருநான் கரை மார்க்கமாக யார் கண்ணுக்கும் தெரியாமல் வந்தேன். நான் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு வாழ வேணும். நினைச்சு நின்றுட்டு நம்ம ஒரு நாராயணா போயிடுவேன். ஏன் சாமி இல்லைங்க கோஷிக்காதீங்க. சொல்லுங்க. ஆமா நான் ஒரு சின்ன விஷயம் தான் கேட்கிறேன். சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சரி கேளுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சொல்லுங்க. எங்க அப்பாயி கிளவி என்னை அப்ப மடியில படுக்க போட்டு கதையா சொல்லும். கதையா சொல்லும். சொல்லுங்க. அப்ப சொல்றப்போ உங்க கதையும் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? ஆனா நல்ல மனுஷன் நாரதரை பத்தி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஊம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஈம் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப சொல்லுச்சு
நீங்க போய் பொப்பளையால தொப்புல விட்டு வாய வச்சுக்கிறாங்கல்ல, உங்களுக்கு வாய வச்சு இடம் இல்லாம போய் தொப்புல விட்டு வாய வைக்கிறது இல்ல, இதெல்லாம் நியாயமா? எங்க அப்பா சொன்னதை கேட்டு எனக்கு அன்னைக்கு ஒழுங்கையா வந்துச்சு. நீங்க போய் தொப்புல போய் வாய வச்சு வெள்ளச்சைவங்களை கருத்து நீதான் பேசுற, நீ இருக்கட்டும். அது தங்கள் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். லீலாவதி மனைவி இருக்கா பாத்தீங்களா? மனைவி லீலாவதி. லீலாவதி மனைவி இருக்காள, மனைவி நான் மாத்திரம் பேசுவேன். லீலாவதி மனைவி இருக்காள, அந்த மனைவியோட கணவன் யாரு அப்படின்னா இரணியன். அதாவது ஏமாத்திர நான் தெரியுமா தெரியாம? ஆமா ஆமா, சோழப்படுறதா. அப்ப இரணிய மனைவி தான் லீலாவதி. லீலாவதி மனைவி, அந்த மனைவியுடைய கணவன் யாருன்னா இரணியன். இரவனுக்கு பாருங்க, சிவன் மலர்னா இரவில சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியே சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே சாகக்கூடாது, சரி எந்த ஒரு ஆயத்தால் சாக வரக்கூடாது, தேவர்கள் மனிதர்கள் எந்த ஒரு விலங்குகளாலும் சாக வரக்கூடாது. அது பலத்தை பெற்றான் ராவணன். சரி ராவணனா ராவணனா இல்ல எனக்கு தெரியாது, நான் படிக்கல சாமி. அப்படி சொல்லு. இரணியன் பட்ட விட்டான். அப்ப இரண்டு பெற்றாண்டவா, இந்த இரண்டை அழிக்க வேண்டும். அது யார முடியும்? பாட்டும் பறந்தவன் நாராயணன் மட்டும்தான் முடியும். அவன கதை நாயகன். அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய உருவத்தின் மூலமாக ஒரு குழந்தையை தோற்றுவிக்க வேண்டியதற்காக சரி அவருடைய மனைவியாப்பட்ட லீலாவது கருவிலேயே ஒரு சிசுவை உருவாக்கினார். சரி அந்த சிசுவா யாரு? பிரகலாதன். அதனால கொண்டு வந்து போனேன். அந்த அம்மா வந்தாங்க. எப்ப இரண்டாப்பட்டவன் யாகத்துக்கு சென்றவங்களா, யாகம் சென்றவர்கள் அந்த பெண்ணை தேவேந்திரப்பட்டவன் கவனம் செஞ்சிருக்கிற பொழுது தேவேந்திரன் தடுத்து அந்த பெண்ணை நான் கைப்பற்றி என்னுடைய இல்லத்தில் வைத்து என்னுடைய வீட்டில் வச்சு அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு போதனை சொல்லி, அதாவது அரிநாமத்தை சொல்லி இந்திரன் கூட்டிட்டு போனேன். அவனை தடுத்து நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க. கூட்டிட்டு போலையா? கூட்டிட்டு வந்து நல்ல புத்துமதியை கூறி பெண் மகள் இப்படித்தான் வாழ வேண்டும், அது நீ நல்லபடியா வாழ வேண்டும் என்றால் அந்த அரியரன் அந்த அரிநாதன் என் பாட்டு பறந்தவன் அந்த பெருமாளை வணங்கி வேண்டால் உனக்கு நல்ல மோட்சம் கிடைக்குமா சொன்னேன். சொன்னோடனே நம்ம சொல்ல கதை விட அந்த அம்மா நல்ல கதை விடுச்சு. கதை விடும்போது அந்த அம்மா தூங்கிட்டாங்க. சரி தூங்குறப்ப எனக்கு சும்மா இருக்குமா? போனேன், தொப்புள் வாய்த்து நமோ நாராயணே ஐயோ நாராயணே நமோ நாராயணன் சொன்னேன். உள்ளக்கின்ற குழந்தையாப்பட்ட பிரகலாதனாப்பட்டவன் சிசுபடி பேசிய குழந்தை எதுன்னு கேட்டீங்கன்னா பிரகலாதன். அதுக்கு அடுத்து பேசியது யாருன்னு கேட்டா அபிமன்யு. சரி அப்ப என்ன சொன்னான்? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, நமோ நாராயண சொல்லக்கூடிய என் பாட்டு மந்திரத்தை கேட்டு நான் சொன்னது போல் சொல்லி பெருமாள் அம்சமாக பிறந்தவன் பிரகலாதன். அந்த பிரகலாதனை துன்புறுத்த காரணத்தால்தான் இரண்டு இருப்பதற்காக தூளை பிறந்து வந்தான் நர என்ற மனிதனும் சிவம் சேர்ந்து நரசிம்ம எடுத்து வீட்டுக்கு உள்ளே இல்லாம வீட்டுக்கு வெளியே இல்லாம நடு மத்தியில அமர வச்சு வாசப்படி அமர வைத்து நெஞ்ச பிறந்தார். இதான் உண்மை. நீ கேட்ட கேள்விக்கு சரியான பதில ஏத்துக்குங்க. வந்து என்ன விஷயம் கேட்டா, ஒரு விளக்கு சுடவிட வேண்டும் என்றால் தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க நாங்க தூண்டி வர்றது மட்டும்தான் சார். நல்ல தூண்டல் உங்களுக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஆனா எல்லா பேருக்குமே தெரியுமா தெரியல. இந்த பூலோகத்துல ஒரு விந்தை நடக்குது சாமி. இதுக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்லுங்க. என்ன விந்தை? வேற ஒண்ணும் இல்ல. இந்த கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா இந்த நாய் மட்டும் இழுத்துக்கிட்டே நடக்குது. ஏன் அருமையான கேள்வி. ஆனா என்னன்னு தெரியல. நாரதரை கேட்க கூடாது. இன்னைக்கு வந்த இடம் இருக்கா இன்னைக்கு நான் அப்படி மாற்றம் இருக்கு தெரியல. அதாவது பூலோகத்துல இல்ல இருக்கட்டும். கார்த்திகை மாசத்துல நாய் இழுத்துட்டு கிடைச்சா கையெல்லாம் கொண்டு போய் நாயப்பட்டது கார்த்திகை மாதம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ன காரணம் கேட்குறீங்க? ஏன்னா நீங்க தான் வந்து எல்லா பக்கமும் போனவங்க. உண்மைதாங்க உண்மைதாங்க. உங்களுக்கு ஆமா தெரியும். பாட்டி அந்த பிரதம் சொல்லக்கூடிய தன்மைப்படுத்தவங்க. ஆமா அப்ப எப்படி காரணம் கேட்டீங்கன்னா என்ன காரணம்? பஞ்சபாண்டவர் 5 பேர். பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் பீமன் நகரோட சகாதரன் அர்ஜுன் சொல்லக்கூடிய பஞ்சவன் 5 பேரு. சரி 5 பேருக்குவே அழியாத பத்தியா வாழ்ந்தவர் யாரா திரௌபதி சொல்லக்கூடிய பாஞ்சாலி. 5 பேர் கட்டவர்கள் அவங்க பேர் பாஞ்சாலி பேரு. அதுக்கு முன்பு அவருக்கு திரௌபதி அக்னி தீயில் வந்ததால் அவருக்கு திரௌபதி என்றுதான் பேர் உண்டு. அப்ப நானும் நான் போறேன் அங்கே பஞ்சவன போறேன். 5 பேர் இருக்க 10 நாராயணா நல்ல வரங்கள் வழங்க வேண்டும்.
நல்ல தீர்மானம் வழங்க வேண்டும் என்பதற்காக நான் போனேன். சரி போயிட்டு போன பார்த்து கேட்டாங்க 5 பேர் கல்யாணம் பண்ணாங்க. சரி. அம்மாவோட குந்தியோட பேச்சை கேட்டு இந்த கல்யாணம் சொன்னோம்னா அந்த கனி 5 பேர் பங்கு போட்டுங்க அப்படின்னு சொன்னா 5 பேர் கல்யாணம் பண்ணாங்க. அதாவது என்னன்னு கேட்டா கனி கொண்டு வந்திருக்கேன்னு அர்ஜுனன் போய் அம்மாட்ட போய் சொல்றாரு. தாய் என்ன நினைவு அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, சரிம்மா சரி 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறீங்க பகிர்ந்து சாப்பிடுங்கிறான்ட்ட. சின்ன பிள்ளையில ஒரு கனிக்காரி 5 பேர் சண்டை போட்டுக்குவீங்க. இன்னைக்கு நீங்க பெரிய பிள்ளைய சண்டை போட ஊர் அசுமா பார்த்தோம். அதனால கொண்டு வந்த கனிய அர்ஜுனா நீ கொண்டு வந்த கனிய 5 பேர் பங்கு போட்டு சாப்பிடலான்ட்டான். திரும்பி வர பொம்பளை பிள்ளை என்ன ஆச்சரியம் பார்த்தா நமக்கு சபா சொல்லி இல்லை தாய் சேர்ந்த கோயில் பிள்ளை தம்பி தந்தை சொல்லி தம்பி ஒன்றாடி குண்டி இல்லை தாய் சேர்ந்த கோயில் பிள்ளை தந்தை சொல்லிட்டு வந்து என்பதற்காக தாயோட பற்றி வீர பிள்ளைக்காக 5 கல்யாணம் நாங்க கல்யாணம் யாரு பண்ணாங்க நாரதரே நாங்க வந்தேன். சரி என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நாரதரே ஒரு பெண்ணை 5 பேர் மணந்திருக்கோம். சரி நியாயம் இல்ல அது நீங்க ஒரு வழியை சொன்னீங்கன்னா நல்லபடியா வாழ்ந்துக்கு சொல்ல. சரி அப்ப நான் சொன்னேன்ப்பா நீங்க நினைப்பு போல இந்த பெண்மகள் ஒருவர்கள் நினைக்கிறார்கள். சரி இவள் நிறுத்தி உருவத்தில் இருக்கக்கூடிய தன்மை படைத்தவள். சரி தீ அக்கறையில் தோட்டியவள். ஆகையால் நான் சொல்லும்போது கேட்கிறேன் என்று சொன்னேன். சரி என்ன சொன்னேன்? என்ன சொல்லிய? ஒரு ஆண்டுக்கு ஒருவனோடு வாழ வேண்டும். சரி மற்றவரோடு வாழ வேண்டும். சரி அப்படி 5 ஆண்டுகள் 5 பேர் வாழ்ந்து விட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் தொடங்க வேண்டும் என்று கூறினேன். அதாவது வந்து தாங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, ஒரு கணவனோடு சென்று மறுகணவனோடு செல்ல வேண்டும் என்றால் அக்கினியிலே குதித்து அக்கினி பிரவேசத்தை சொல்ல வரையா? அப்ப ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு வாழ வேண்டும். அதுக்கு என்ன நிபந்தனை நாரதன் கேட்டாங்க. எப்பா நான் சொன்னது போல் ஒரு ஆண்டு ஒருவன் வாழ வேண்டும். மற்றொரு ஆண் மகன் வாழப்பட்டு தவறி போனால் நீங்க வந்து 1 வருஷம் அந்நிய வாசம் செல்ல வேண்டும். அது மறைமுகமாக செல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். சரி சாமி அவங்க என்ன பண்ணாங்க கேட்க. சரி இப்ப தருணப்பட்டிருந்தவன் ஆண்டு வாழ்றானா வாழ்ந்து முடித்தவுடன் அடுத்த பீமா வேண்டும். சாமி கொஞ்சம் பொறுங்க. அப்ப நல்ல வேண்டும். கொஞ்சம் பொறுங்க ஒரு நிமிஷம். டீம் பாவம் பசிக்குது. சரி நல்ல டீக்கு தமிழ்ல பேர் என்ன? டீக்கு பேர் என்ன? தேநீர். பரவாயில்ல. அதே மாதிரி காபிக்கு கொட்டை வடிநீர். உண்மைதான். நல்லது. அவங்க உண்மைதான். காபிக்கு கொட்டை வடிநீர். காபிக்கு வந்து கொட்டை வடிநீர் என்று பேர் உண்டு. டீக்கு வந்து தேநீர் என்று பேர் உண்டு. ஐயா அந்த தேநீர் நபர்கள் தேநீர் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கதையை விடுங்க சாமி. இதுல விட்டோம். கதையை விடுங்க. இதுல விட்டோம். பொய்யா வாயில விடுங்க. என் வாயிலே கதையை விடுவோம். சரி வாயில விட்டுருவோம். யோ நீங்க நாலு ஆக்கிட்டீங்க. அப்ப தமிழ்நாட்டை 20 ஆண்டு வாழ்ந்தான். பீமா பார்த்தோன்னே சரி நாரதரே நீங்க முகா முனிவர். சரி 3 நாளைக்கு வந்தவர். சரி நீங்க போய் சொல்லலாமா? எப்படி ஒரு ஆள் அண்ணன் வாடுறேன் அதான் நீங்க வாட சொல்லிட்டு எப்படி இந்த பொங்கல் நான் வாடுறேன் ஒருத்தர் வாழ்ந்து அடுத்த மாதிரி அவளை போய் கூட சொல்றீங்களே நான் எப்படி வாடுறது அப்படி கேட்க போட பைத்தியக்காரப்ப இல்லப்பா அவர் சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றாரு பெண்மணி பார்த்து சரி அவளை பத்தி உங்களுக்கு தெரியவில்லை. அவள் நீங்கள் எப்போ சாதாரண பெண்மகள் எல்லாம் சாதாரண மனித பிறகு கிடையாது. சரி அவளை பத்தி நான் கூறினேன். இன்று உங்க அண்ணன் தன்னோட வாழ்வு முடிகின்றது. என்னோட கூட வா அப்படின்னு என்னோட கூட வந்தேன். அடர்ந்த காடு. சரி அது காட்டுக்குள்ள என்ன பண்ணா விறகெல்லாம் வச்சு தீய மூட்டினா அக்கினி மூட்டி வச்சா. சரி மூட்டிட்டு பறந்தாம நாராயணா கிருஷ்ணன் அந்த அக்னி இறங்க. சரி உடம்பு முழு எரிந்து மறுபடியும் அக்னி புதுமை பெண்ணாக வெளியே வந்தான். பார்த்தா பீமனுக்கே தூக்கிடுச்சு. என்ன தூக்கிச்சு? ஆர்வம் தூக்கிடுச்சு. ஆர்வம் என்னடா புள்ள கலைஞ்ச அவார்டு கோலகலமா போனா இப்ப புதுமை பெண்ணா வந்து நிற்காளே. சரி அவனுக்கு ஆர்வம் தாங்கல. அப்ப யாரு கிருஷ்ணன் என்ன கேக்குறாரு கிருஷ்ணரே நாரதரே நீங்க சொன்னீங்களே என்ன அப்படி நம்ம அவள் நம்மளை போல் கருத்தரித்து பிறந்தவள். சரி தோற்றுக்கு விட்டவள் அக்னியால் அக்களுடைய சாத்தான் அக்களுடைய பக்தி மார்க்கத்தால் தோற்றுக்கு விட்டவள். நீ வாழ்றியா அவள் அக்னி பிரவேசம் பண்ணுவா. பீமன் நீ வாழ்றியா அக்னி பிரவேசம் பண்ணுவா. அர்ஜுன் வாழ்றா அக்னி சொல்றா. அவள் பண்ணிய நேரத்துல நீங்க கேள்வி கேள்வி நான் வச்சிருக்கேன். தர்மனா பட்டவன் இளவாழ்வில் ஈடுபட்டு இருந்தான். அது ஒரு முக்கியமான விஷயம். குடும்பத்தோட இருந்தான். குடும்பத்தோட இருக்கிற பொழுது வெளியே என்ன பண்ணுவான்? ஒரு வீட்டுல நம்ம இருக்க அப்படின்னா வெளியே அடையாளத்துக்கு என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பாதரட்சகம் சொல்லக்கூடிய செருப்பை வீசி போவோம். ஆமா அப்படி இப்ப செருப்பு ஆனா பாதரட்சகம் என்று சொல்லக்கூடிய செருப்பை வீசி போவோம். சரி ஆனா ஒரு ஆணாய் போட்டா என்ன வந்துச்சு
தன்னோட செருப்ப பொட்டனாயும் பாஞ்சாடு செருப்ப ஆனா எடுத்துட்டு மரத்துக்கு போயிடுச்சு. சரி. அப்ப அர்ஜுன வரேன், மங்குட்டி மூட்டி வரேன், தேவ வரேன், செருப்பு இல்லையா யாரு போட போத்துக்க உள்ள போக அவன் அண்ணனா அண்ணனும் பாஞ்சாலி இந்த குழந்தை பார்த்துட்டான். என்ன கோலத்தை பார்க்க கூடாத குழந்தை பார்த்துட்டான். அப்படி சொல்லுங்க. நீங்க கோலத்தை பார்த்துட்டாங்க கோலம் உறிஞ்சு வச்சாங்க. உள்ள போய் பார்க்க கூடாத குழந்தை பார்த்துட்டான். நானும் கூப்பிட சரி போனேன். சரி என்ன அர்ஜுனா உனக்கு என்ன ஆகிட்டு? சரி என்ன உனக்கு வேண்டும் கேட்டேன். நாதரே சரி தாங்களும் கிருஷ்ணனும் கூறினீர்கள். சரி இப்படி ஒரு ஆண்டு ஒரு வாழ்கின்ற பொழுது மற்றவர் பார்த்தால் அது இரண்டாக கூறினீர்கள். நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட உடனே விதியானது மதியம் ஒரே தான். தவறு செஞ்சா தப்பு செய்தவன் தண்டனை அணிவிக்க வேண்டும் அப்படி என்று நீ ஒரு ஆண்டு அஞ்ஞானம் செல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன பண்ணா போயிட்டேன். ஆணாக இல்லாம பெண்ணாக இல்லாம அறவாடியாக மாறி சென்றான். அவன் போயிட்டான். அப்ப உடனே தர்மம் வெளியே இருந்தாரு. என்னுடைய தம்பி எங்க போனா அப்படின்னு பார்த்து கிருஷ்ணன் வந்து கேட்க நான் கொடுத்த பேச்சு மீறினால நான் சொன்ன போல உன் தம்பி அஞ்ஞான சொல்ல விடவா உங்க கோட்டை வந்துட்டா. ஆனா அவன் ஒரு வாரம் அஞ்ஞான வருஷம் சென்று விட்டான் சொன்னேன். இதற்கு காரணம் யாரு அது பார்த்த ஒரு பொட்டனாயும் ஒரு ஆணாயும் அங்கிட்டு பார்த்து சொல்றீங்களே அவரை பார்த்தா அப்படியா தெரியுது. இல்ல ஒரு பொட்டனாயும் ஒரு நான் கதவுறப்பா கதவுறேன் ஒரு பொட்டனாயும் ஒரு ஆண்நாயும் இருக்கு. பாதத்தை இழுத்து கொண்டு இருக்கின்றது. பார்த்தாரு என்ன செஞ்சாரு? நாய்கள் பேசும். அவர் சாப்பிடாரு. அதுக்கு நாய்கள் பேசுவதை மறந்து போவீர்கள். இப்போ எப்படி இழுத்து கொண்டிருக்கிறீர்களோ இப்போ எப்படி இழுத்து கொண்டிருக்கிறோ இதே போல உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பிறவி இந்த பிறவியை எடுக்கிறவதும் இந்த பிறவி உங்கள் முழுவதும் இப்படி இழுத்து கொண்டிருப்பீர்கள் என்று தர்மபுத்த சாபத்தோட நாயகராக விட்டது காட்டு மதம் அவர் எழுந்து நடக்கு. உண்மைக்கு தப்பா மாத்தி வச்சுங்க. இவ்வளவு பெரிய காரணத்தை உலகம் சொல்ல வேண்டியது இல்லை. அதாவது என்ன ஆகுன்றாரு தருமர் என்ன பண்றாரு உள்ள இருக்காரு. அர்ஜுனை பார்த்துட்டேன். இந்த காலத்துல அண்ணன் இருக்கக்கூடியத தம்பி பார்த்துட்டேன். ஆமா அந்த காலத்துல நீ வச்சுட்டே அது மாதிரி நீ பண்றத ஊரே பார்க்கணும்னு சாவ விட்டா. ஆனா உண்மையிலேயே கணக்கா சொல்லிட்டீங்க. ஆமாங்க சாமி என்னை மன்னிச்சிருக்கேன். நீங்க இங்க வந்திருக்கீங்க. சரி எதுக்காக வந்தீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? கலையம் செய்வது தொழில். கலகத்தை செய்வது கலகம் தொழில். இங்க கலகம் செய்யறீங்க. அவங்க சாமி நாடன் கல்வியத்தை கலகம் பிறக்கும். எங்க இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. சரிங்க. ஏன்னா எங்க இடத்துக்கு வந்தவர்களை வாய் என்று அழைத்துதான் பழக்கம். அதனால தமிழ் மாண்பு தமிழ் பண்பாடு. ஏன்னா வந்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுங்க. நீங்க தவறா ஒன்று சொல்லியாது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம். மறுபடியும் எங்க இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. சரிங்க. பந்திகள்ல சரி எங்க இதுல சாப்பாடெல்லாம் கிடையாது. சரி தேனும் தினைமாவும் வச்சிருக்கோம். சரி கொஞ்சம் நக்கிட்டு போறீங்களா? நாராயணன் உண்டு மாதிரி மூன்று தன்மை உண்டு. நக்குதல் பருகுதல் விழுங்குதல் என்று மூன்று உண்டு. தேனை ஊற்றி என்ன பண்ண முடியும்? நாக்குதான் பண்ண முடியும். நக்க முடியும். சோறு என்ன பண்ண முடியும்? அன்னத்தை பருக முடியும். தண்ணி ஜலத்தை என்ன பண்ண முடியும்? குடிக்க முடியும். அதான் நக்குதல் பருகுதல் விழுங்குதல் என்று மூன்று நாள் சாப்பிடலாம். சொல்லுங்க. என்னுடைய பெயர் கிள்ளி வளவன். பரவாயில்லப்பா. இந்த நாமக்கால் எந்த ஒரு நகைச்சுவையும் சொல்லாத ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. உங்க பேர் கிள்ளி வளவனா? ஆமா சாமி. கிள்ளி வளவன் முதலாளா இரண்டாவது மூத்தவன். அப்ப மற்ற நகைச்சுவையும் சொல்லுவாங்களே நான் தான் வீரர் என்பார்களே. ஐயா வீரன் இருந்துச்சுன்னா நான் ஏன் இங்கே வாரு? அவன் பூரா எப்ப பார்த்தாலும் பொம்பளைக்கே இருக்கு. ஒரு ஐயா அண்ணங்கிற மாதிரியே உண்மையாலுமே நாலு சந்தித்தது யாருன்னா கிள்ளிகள் வந்து நாலு சந்தித்தது. வீரன் சந்தித்தது கிடையாது. அவங்க வரக்கூடிய நீங்க என்ன சொல்றாங்க? பப்புல என்ன சொல்றாங்க? நான்டா வீரதேவன், நான்டா வீரதேவன், நான்டா வீரன்றாங்க.
வீரரை நானும் சந்திப்பது கிடையாது. கிள்ளி உள்ளவனும் நானும் சந்திச்சது பரவாயில்ல, அறியப்பட்டு அவர் கதை முறை தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. என்னோட பேர் வந்து கிள்ளி வரவன். சரிங்க. நாங்க இங்க எதற்காக வந்திருக்கோம் என்றால் காவல் செய்வதற்காக. என்ன காவல்? திணைக்காவல். என்ன இடத்துல? கருந்தனை செந்தினை. கருந்தனை செந்தினை. கருந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு. செந்தினை செந்தினைக்கு எங்கள் எம்பெருமான் முருக கடவுளுக்கு. சரி, இந்த மேட்ரை அம்மா புகழோட பேசிக்குமா? ஆமா, இல்ல சாமி லைவா இருக்காது. ஆமா, அவங்கிட்ட பேசுங்க. இருந்தாலும் வந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்கியா? அதாவது காட்டுல காவ பாக்குறதுக்கு. நீங்க பெரிய மகா முனி வேற இருக்கிறீங்க. மகா முனிவர். ஆமா, நீங்க உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு முன்னுக்கு என் தம்பி ஒரு பிள்ளைய காதலிச்சிருக்கிறேன். என்னுடைய பெயர் நாரதன். என் தாய் வெள்ளை கருவத்தி, வெள்ளை தாமரைகள், வெள்ளை பண்பு வெற்றிருப்பாள். சரிய சமத்தை தாய் சொல்லக்கூடிய கெண்டை கலைவாணி. என் தந்தை மனிதன் தேவர் பிள்ளைக்கு நீர்பாடு குருபாடு பரப்பாடு தான் சொல்லக்கூடிய 70 வட்டங்களை வரைக்கக்கூடியவன், அனைத்து ஜீவனை படைத்தவன் என் தந்தை பிரம்மதேவன். சாமி இல்லைங்க ஒரு விஷயம், உங்க அப்பா படுக்கிறவங்க படைப்பு கர்த்தன். வாங்கப்பா படைப்புவன் படைக்கிறோம். ஆமாங்க. என்னென்ன படைச்சிருக்கா? அனைத்தையும் படைத்து என் தந்தை தான். எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லாமே எங்க அப்பா தான். எல்லாத்தையும் சத்தியமே எங்க அப்பா தான். 4 வகை வாணி, 70 தொட்டம் 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாத்தையும் படைச்சாரு. எங்க அப்பா தான். எங்க அப்பா தான். சாமி எல்லாத்தையும் படைச்சாரு. ஆட்டை படைச்சது எங்கப்பா? மாட்டை படைச்சது எங்கப்பா? கோழியை படைச்சது எங்கப்பா? குஞ்சை படைச்சது எங்கப்பா? பொய் சொல்லப்பா. சத்தியமா எங்கப்பா தான். சத்தியமா கோழி குஞ்சை படைச்சது எங்கப்பா? அப்படி சொல்லுங்க. அந்த குஞ்சை படைச்சது எங்கப்பா தான். இருக்கட்டும். இருங்க, எல்லாம் பரவாயில்ல. சரிங்க. அவர்லாம் படைச்சாரு. உங்க அப்பா பிரம்மா. ஆமா. உங்க அம்மா கலவாணி. கலவாணியா? கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மனபாலனே. கலைவாணி கலவாணிங்கிற லாவாணில லைவாணி கலைவாணி. இந்த தட்டுவாணிங்கிறாங்களே அது யாரு சாமி? சும்மா பையன் வாய போன்ற தட்டிக்கிட்ட வாணி தட்டுவாணி எங்க அம்மா தான். அதாவது பூலோகத்துல யாரையுமே கலவாணி தட்டுவாணி சொன்னா கோவிக்க கூடாது. தவற மட்டும் கிடையாது. தட்டுவாணி தட்டுவாணி நம்ம பேச முடியாது. என் தாய் கலைவாணி நாட்டில் உட்கார்ந்து நாக்கை தட்டவனை என்றார். நாக்கை பிடிச்ச தெரியுமா? அவர் நாக்கில்தான் நாவில் அமர்ந்து நம்ம பேசக்கூடிய தன்மை பற்றி யார் அப்படின்னா நாவை தட்டக்கூடியவள் தட்டுவாணி. சரி, நான் தட்டுவாணி மகனா, நான் ஒத்துக்கிறேன். நீங்க தேவையா வேணும் இல்லையா? உண்மைதான் சாமி. சரி, ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? அதாவது தேவடைய மகன் சொல்லி யாருமே தப்பா நினைக்கக்கூடாது. நான் உண்மை. ஏன்னா எப்பயுமே ஒரு பெண்ணாகப்பட்டது பிள்ளை வந்துட்டாவே அவசாரி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு கிரகத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரு புருஷன் கொண்டாடிக்கு சண்டை வந்துருது. சரி, பிள்ளை இருப்பேன். அப்ப கோவிச்சுட்டு வரும்போது அது போடி எதம் கட்டவளை கழுத்து புருஷன் போனா போயிட்டு போராட்டி உனக்கு அழுத்து புருஷன் இருக்கிறாண்டி சொல்றமா இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். என்னன்னா நம்ம எல்லாம் பேசினா நிறைய பேசுவோம். 5000 10,000 சும்மா அந்த டிக்கெட் வந்தாச்சு இருக்கட்டும். உங்க உங்க அளவுக்கு தம்பியால என் தம்பியால ரொம்ப தெளிவா இருக்கல. நீங்க கிளி வளர்ந்து இருக்கீங்க. மறுபடி பழைய 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 கதை பழைய மாதிரி கதை சொல்ற மாதிரி கூடாது. எப்படி பழைய குருடி கதை தொழில் மாதிரி கூடாது. அடுத்த ஒரு சொல்றேன். நல்லா வந்து நல்லா குளிச்சு கொடுக்க சொன்னீங்க வச்சுங்களேன், நம்ம தூக்கி தூக்கி உங்களுக்கு ஏதுவா இருக்கும். அப்படியா? Yeah.
பேர் வந்திருக்காரு. ஆமா அவர் ஆசீர்வாதம் வேணாம். சாமி வாங்கலுக்கோ நாராயண நாராயண பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி